வாழ்க்கை ரொம்ப இனிமையானது. அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கஷ்டம், துக்கம், வேதனை இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் இனிமைன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறதுங்க, இந்த பொல்லாத உலகத்தில் நாம் எல்லோரும் வந்து பிறந்துட்டோம். பிறந்தது நம் குற்றம் இல்லை. எல்லாமே தானாக நடந்தது. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் எது நடக்கும், எப்படி இருப்போங்கிறது யோசிக்க முடியாது. இருந்தாலும் நிச்சயமாக வாழ்ந்துதாகணும். வாழ்ந்து காட்டுவோம். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமாக யோசித்து எடுத்து வச்சா எப்போவுமே வெற்றி கிடைக்கும். நல்ல நிகழ்ச்சிகளை எப்பொழுதும் பார்த்துட்ருக்கணுன்னா முடியவே முடியாது. அதுக்கு முன்னால் இந்த ரோஜாவில் முள் இருக்கிற மாதிரி முன்னால் வந்து நின்றோம் சில விஷயங்கள். வாழ்வோம், முடிந்தவரை போராடுவோம், வெற்றி நிச்சயம். ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டோன்னு நொந்து போக வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தன் உழைப்பாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை அனுசரித்து தான் மிக உயர்ந்த இடத்தை அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு காலமும் நேரமும் சரியாக வரணும். காலம் எப்போ வரும்னு காத்துட்ருக்கோம். முயற்சி செய்வோம். நிதானத்தை இழக்க வேண்டாம். எல்லோரும் ஒரு நாள் வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது? நடக்கிறது நடக்கட்டும், நன்மையாக நடக்கட்டும் நினைங்க, பாசிட்டிவாக நினைங்க. வாழ்க்கை பாசிட்டிவாக நினச்சோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். தோல்வியை கண்டு பயந்துக்க வேண்டாம். பாசிட்டிவ் தன்னம்பிக்கை, முயற்சி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சு இந்த உலகத்தில் தலைமை வந்து வாழலாம். நான் உங்கள் சுந்தராஸ் பேசுகிறேன்.